அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மறுபடியும் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஆண்டவர் மார்க் அழகாக ஆண்டவர் சொன்னதை அழகாக எழுதியிருக்கார். நான் சொன்னேன், முத்து கோர்ப்பதை போல மணிகளை வார்த்தைகளை அழகாக அடுக்கிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். தன்னால் இயன்றதை செய்தாள். முடிஞ்சதை செய்தாள். இயன்றதை செய்தாள். அவள் செய்தது மகாபெரிய காரியம். அந்த நளதம்ங்கிற புட்டியை வாங்க முடியாது. ராஜாக்கள் வாங்கிறத நம்ம வாங்க முடியாது. ஆனால் இங்கே சொல்கிறாரு, இயன்றதை செய்தாள். அப்படின்னா உன்னால் முடியும். இயன்றதை செய்தாள். நம்ம லைஃப் ஒருவேளை சிலருக்கு ஆண்டவர் 70 வயசு வச்சுருக்கலாம். எனக்கு 81 ஆயிற்று. சிலருக்கு 100 வயசு இருக்கலாம். தங்கள் வாழ்க்கையில் இயன்றதை ஆண்டவருக்கு செய்யணும். அந்த அறிவு, அந்த ஒரு விவரம் தேவ மக்களுக்கு வேணும். நம்ம இயன்றதை செய்யணும். அவருக்கு, ஆண்டவருக்கு செய்யணும். இயன்றதை செய்தாள். 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டுனா ரொம்ப முன்னால் இல்லை. அப்போல்லாம் கத்தோலிக்க மதம் தோன்றலை, புராட்டஸ்டன்ட் தோன்றலை, இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ இயக்கங்களெல்லாம் தோன்றலை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். 3ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டு ஆண்டவருக்கு பின், அப்போஸ்தலர் காலத்துக்கு பின் 3வது நூற்றாண்டில் ஒருவர் வரலாற்றை ரொம்ப அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் நூற்றாண்டில் ஒரு நொண்டி, இந்த போலியோ வியாதி வந்தால் நடக்க முடியாது, கால் 2ம் ஊனமாயிரும். அப்படி ஒரு மனுஷன் 2 கம்பு ஊனி தான் நடப்பான். 2 கட்டையை கைக்குள்ளே போட்டு அவன் நடப்பான். அவன் பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரன் ஒரு கிராமத்தில் பிச்சை எடுத்து கஞ்சி குடிச்சிட்டு அங்கே எங்கேயாவது ஒரு மரத்தினல்லையோ அல்லது திண்ணையிலையோ படுத்துட்டு அடுத்த ஊருக்கு போய் அடுத்த நாள் கழிப்பான். இப்படி ஊராக பிச்சை எடுக்கிறவன். ஆனால் சின்ன வயசுலே அவன் அனாதை ஆகிட்டான். சின்ன வயசுலே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் கால் கை ஊனமான ஒரு மனிதன். அவன் ஒரிஜினல் பேர் அதில் குறிப்பிடப்படலை. அவனுடைய வரலாற்றை நான் ஒரு நாள் படித்தேன். அவரே எழுதின அந்த வரலாறு, அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அவன் பிச்சை எடுத்துகிட்டே வர்றான். ஒரு 16 வயசு இருக்கும். ஒரு இடத்துல பிச்சை எடுத்து அந்த கஞ்சியை வாங்கி ஒரு மரத்தடியில் உட்காந்து, ஊருக்கு வெளியே ஒரு மரத்தடியில் உட்காந்து கஞ்சியை குடிக்கிறான். பிறகு கொஞ்ச நேரம் வயிறு முட்டை கஞ்சி குடிச்சிட்டான். இனி கொஞ்ச நேரம் படுத்துட்டு அடுத்த ஊருக்கு போகணும்னு சொல்லி படுத்திருக்கான். படுத்தா அந்த மரத்து சைடில் படுத்திருக்கான். வெயில் கொஞ்சம் ஏற அந்த மர சைடு போயிட்டு, மரத்தில் இலையே கிடையாது, வெறும் பட்டை மரம், ஒரு இலை கிடையாது. ஆக இந்த இணல் போய் வெயில் அடிச்சிட்டு அப்படியே பார்க்குறான். இது பட்டை மரம், நீ பட்டை மரம், உன்கிட்ட இலையே இல்லை, நானும் ஒரு பட்டை மரம். அவன் தன்னையே சொல்லிடுறான், நான் ஒரு பட்டை மரம். ஜனங்கள் விறகுக்கு ஒன்று வெட்டிட்டு போயிடுவாங்க. நான் மறுபடியும் இந்த வழியாக வருவேன், ஒரு 6 மாதம் கழித்து வருவேன். அப்போ இந்த மரம் இருக்குமோ இருக்காதோ, இந்த பட்டை மரத்தை விறகு கட்டி போயிடுவாங்க. நானும் இருக்கணும் இருக்க மாட்டேனோ இந்த பட்டை மரம் அப்படின்னு நம்மளை தன்னை நொந்துக்கிடுறான். அந்த மரத்தை பார்க்குறான்,
அந்த மரத்தினுடைய இதெல்லாம் பார்த்துக்கிடுறான். ஏன்னா அடுத்த இடம் வரும்போது இந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிடுறான். அவன் அப்படியே கிராமமாக போயிட்டான். பிறகு ஒரு 6 மாதம் கழித்து அந்த வழியே ஒரு கிராமம் பிச்சை எடுத்துகிட்டு வர்றான். 16 வயசு வாலிபன் வர்றான். அந்த இடம் வரும்போது ஞாபகம் வருது, நம்ம ஒரு பட்டை மரத்தை பார்த்த மாதிரி எங்கேன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான். அது சும்மா செழிச்சு போயிருக்கு, அப்படியே க்ரீனாக இருக்குது. அதில் ஆரஞ்சு கலரில் பழம் நிறைய கீழே விழுந்து கிடக்கு. காக்கா அதெல்லாம் சாப்பிடுது. நிறைய பறவைகள் மரத்தில் இருக்குது. நிறைய மிருகங்கள் அந்த இணலில் படுத்துருக்கு. இவனும் கொஞ்சம் கஞ்சி குணம்தான், அதில் சாப்பிட்டுட்டு அந்த மர இணலில் படுத்துருக்கான். அப்போ அப்படியே வானத்தை பார்க்குறான். ஆண்டவரே, இந்த பட்டை மரத்துக்கு அவன் கிறிஸ்டியன் இல்லை, 3ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுதும் கிறிஸ்தவம் ஆகலை. அப்போ அவன் ஏதோ கும்பிட்டவன், இயேசு தெரியாதவனுக்கு. அவன் அப்படியே மரத்தை பார்த்து, கடவுளே, இந்த பட்டை மரத்துக்கு இப்படி க்ரீன் ஆக்கிட்டீர, நிறைய பழம் இருக்க. அதெல்லாம் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு, நானும் ஒரு பட்டை மரம் தானே சுவாமி, என்னையும் இப்படி மாற்ற மாட்டீரா அப்படின்னு அப்படியே கடவுளை சொல்லி கேட்டிருக்கான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவன் அடுத்த ஊருக்கு பிச்சை எடுக்க போயிட்டான். அது மறந்துட்டு அவனுக்கு. அது ஒரு ப்ரேயர். அதை நோட் பண்ணுறான் அவன் வரலாற்றில். நானும் ஒரு பட்டை மரம், என்னையும் இந்த மரம் மாதிரி க்ரீன் ஆக்குவீரா. அது ஒரு புலம்பல், ஒரு ப்ரேயர். அப்படியே போகும்போது ஒரு மடம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் 3ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ பக்தர்கள், அப்போஸ்தலர்கள் மடங்களில் இருந்திருக்காங்க. மடங்களில், சத்திரங்களில் பயிற்சி பெறுறவங்க இருந்திருக்காங்க. அப்போஸ்தலர்கள் உருவாகிறவங்க இருந்திருக்காங்க. அப்படி ஒரு மடம் ஸ்பெயின் தேசத்தில் ஒரு மடம். அந்த மடத்தில் இவன் போய் பிச்சை கேட்டிருக்கான். இவன் 16 வயசு, நொண்டி, 2 காலும் ஊனமாக இருக்குது. இவனை பார்த்த உடனே ஒரு வயசான ஒரு அப்போஸ்தலர் அவர் சொல்லியிருக்காரு, நீ இப்படி ஊராக பிச்சை எடுக்கக்கூடாது, நீ இயேசுவை நம்பணும், இயேசு தான் உண்மையான தெய்வம். அப்போ தான் இயேசு கேள்விப்படுறான். முதல்ல ப்ரே பண்ணது கடவுளே. இப்போ இயேசு கேள்விப்படுறான். உனக்கு இங்கே ஒரு வேலை கொடுக்குறோம். இங்கே மடத்தில் நிறைய ஒரு பயிற்சி பெறுறாங்க, நிறைய ஒரு தங்கியிருக்காங்க, நிறைய ஒரு மத்தியானம் சாப்பிட்றாங்க, காலையில் சாப்பிட்றாங்க. நீ எங்கள் கூட சாப்பிடு, ஆனால் எல்லா பாத்திரத்தையும் கழுவ வேண்ட வேலை உன் வேலை, நீ கழுவணும். கிட்டத்தட்ட ஒரு 500 பிளேட் கழுவணும். டம்ளர், அந்த டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுற வேலை. ஆனால் இவன் 2 கட்டையும் கீழே போட்டால் நிற்க முடியாது. அந்த கட்டையும் வச்சுக்கிட்டு மேஜை துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது. அங்கே ஒரு சேப்பல் இருந்திருக்கு. அந்த சேப்பலில் ஒரு வயதான ஒருத்தர் இருந்திருக்கார், ஒரு போதகர் இருந்திருக்கார். அவர் என்னை ரொம்ப நேசித்திருக்கார். இயேசுவை அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. லாங்குவேஜ் படிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. எழுத்து படித்து கொடுத்துருக்காரு. பைபிள் படிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அவன் அங்கேயே தங்கிட்டான். அப்படியே அந்த வேலை செய்துட்டு பைபிளை படிக்க பயிற்சி பெற்று அந்த மடத்திலே தங்க ஆரம்பித்தான். 16 வயசில் பழக ஆரம்பித்தவன் ஒரு கிறிஸ்டியன் ஆயிட்டான். இப்போ பிச்சை எடுக்கிற மறந்துட்டான். ஆனால் அந்த பட்டை மரம் செழிப்பான மரமாக மாறினதை அவன் மறக்கவே இல்லை. அவன் வாழ்க்கையில் ஒரு சவால், அந்த பட்டை மரம் செழிப்பான மரமாச்சு, என்னையும் அவர் ஆக்குவார். இதை அவன் நம்புகிறான். இயேசுன்னு பேர் சொல்லி அந்த பட்டை மரம் இன்னைக்கு ஒருவேளை பெரிய செழிப்பான மரமாச்சு, என்னையும்
மாற்றணும் ஏசப்பா, உங்கள் பேர் எனக்கு இப்போ தான் தெரியும், உங்கள் பேர் சொல்லி ஜெபிக்கிறேன். அவன் ஜெபித்தான். காலங்கள் கடந்தது, வேதத்தில் வல்லுநரானான், பைபிளையே மனப்பாடம் பண்ணிட்டான், இடைவிடாத தியானம். ஆனாலும் பாத்திரம் கழுவிட்டு தான் இருந்தான், பாத்திரம் தான் கழுவிட்டு இருந்தான். அவன் ஒரு வார்த்தை எழுதியிருந்தான். அதில் அந்த டைனிங் ஹாலில் அந்த 500 பேர் சாப்பிடும்போது ஒரு சந்தடி இருக்குமா, ஒரு சத்தம் இருக்குமா, பாத்திரம் ஒன்றுக்கு ஒன்று இடிபடுறது, அந்த பாத்திரத்தை கழுவுற சத்தம், ஜனங்களுடைய சத்தம், ட்ரைனிங் எடுக்கிறவங்களுடைய சத்தம், கிண்டல் பண்ணுவாங்களாம். சில நொண்டி நொண்டி நடப்பான்ல, கிண்டல் பண்ணுவாங்களாம். இதன் மத்தியில் அவன் எப்படி இருப்பானா, அந்த ஆல்டரில் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது நான் எப்படி பக்தியாக இருப்பனோ அந்த சந்தடி நேரத்தில் அப்படி இருந்தேன் அப்படிங்கிறான். அந்த ஒரு வரி தான் அவனுடைய லைஃப் எப்படி மாற்றமாயிடுச்சு. அத்தனை சந்தடி. ஏன்னா 500 பிளேட் அவன் கழுவணும். அந்த கழுவும் போதும் என்னுடைய உள் ஆத்மா அந்த தேவாலயத்தில் பரிசுத்த அப்பத்தை, பரிசுத்த திராட்சை ரசத்தை கையில் வாங்கி பருகும்போது எவ்வளவு பக்தியாக இருப்பேன். அந்த சந்தடியில் அப்படி தான் இருப்பேன். அந்த சந்தடி தேவ பிரசன்னத்தை விட்டு என்னை பிரிக்காது என்ற வரி அவர் எழுதியிருக்கார். அவன் ஆவிக்குள்ளே வளர்ந்தான். அந்த ஒருவேளை இன்றைக்கி அந்த முழு கதையை சொல்ல நேரம் இல்லை, பிற்காலம் ஆச்சு. ஸ்பெயின் நாட்டு மன்னர், ஒரு மன்னர் இறந்து அடுத்த மன்னர் வரார். அவர் முடிசூட்டு விழாவுக்கு அந்த கிரீடத்தை தலையில் வைக்கிறதுக்கு முன்னால் அவர் ரதத்தில் படையோடு இந்த மடத்துக்கு வர்றாராம். இந்த மடத்துக்கு வந்து அந்த சேப்பலுக்குள்ளே இவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கார். வயசு கிட்டத்தட்ட 80 வயசாயிற்று, வருடங்கள் தாண்டிட்டு. அங்கே தியானம், ஆல்டரில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. இப்போ பாத்திரம் கழுவுற வேலை இல்லை, ஜனங்களுக்கு சத்தியத்தர சொல்லுற வேலை, ஜனங்களுக்காக ஜெபிக்கிற வேலை. நிறைய அற்புதங்கள் அவர் மூலமாக நடக்குமா. அந்த மன்னர் அந்த மகுடத்தை சூடுறதுக்கு முன்னால் இந்த பரிசுத்தவான், இந்த நொண்டி பிச்சைக்காரன்னு சொன்னமே, அவன் முன்னால் வந்து முழங்கால் போட்டாராம். என் தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வதிங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு தான் இந்த மகுடத்தை நான் தலையில் வைப்பேன்னு சொல்லி குனிஞ்சு நிற்கிறார். அருமையானவர்களே, அவர் பேர் தான் செயின்ட் லாரன்ஸ். செயின்ட் லாரன்ஸ். சரித்திரம் அவரை மறக்காது, சரித்திரம் அவரை மறக்காது. அவ்வளவு பெரிய ஆளாயிட்டான். ராஜா முழங்கால் போட்டு நிற்கிறான். செயின்ட் லாரன்ஸ். அந்த சரித்திரத்தில் எழுதியிருக்கு, 3ஆம் நூற்றாண்டில் நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்களாம், மடங்களில் வாழ்ந்தாங்களாம். ஆனால் அந்த 100 ஆண்டுகளில், அவர் 100 வயசுக்கு மேலே இருந்திருக்கார், 100 ஆண்டுகளில் பரிசுத்தவான்கள் லிஸ்டில் செயின்டா இவர் பேர் மட்டும்தான் இருக்கு. இவர் பேர் மட்டும்தான் இருக்கு. அந்த நூற்றாண்டில் இவர் தான் செயின்டா. அருமையானவர்களே, ஒரு மனிதன் தன்னால் இயன்றதை, ஒரு நொண்டி, ஒரு பிச்சைக்காரன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான். ஆண்டவருக்கு தன்னையே உடைச்சி ஊற்றுறான். பெரிய பரிசுத்தவானாக மாறுறான். அருமையானவர்களே, நம்ம கூட சாதாரணமாக இருக்கலாம். உலகம் நம்மளை பார்த்து நொண்டிங்களாம், பிச்சைக்காரங்களாம்.
உலகம் நம்ம ஏளனப்படுத்தலாம், தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார், தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை பயன்படுத்துவார், செயின்ட் ஆக்குவார், பரிசுத்தவான் ஆக்குவார். அருமையானவர்களே, தன்னால் இயன்றதை செய்தாள். அவன் வாழ்க்கையில் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவர் அவனை கனம் பண்ணார். இன்னொரு இப்போ உள்ள ஒரு மனிதன், இப்போ 21ஆவது நூற்றாண்டாயிட்டில் இப்போ உள்ள ஒரு பெண், அவள் பிறக்கும்போதே கால் 2 கிடையாது, 2 கையும் கிடையாது, பிறக்கும்போதே. அப்படிப்பட்ட ஒரு பெண். ஆனாலும் படிக்கிறா. ஒரு குறிப்பிட்ட வயசு, வாலிப வயசில் அவளால் வீட்டை விட்டு வெளியே தவுண்டு தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாலிப பெண் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 7வது மாடியில் இருக்கான். சாதாரண ஒரு குடும்பம், ரொம்ப வசதி உள்ளவங்கள. ஆனால் அப்பா அம்மாட்ட கேட்பலாம், எனக்கு டெய்லி எனக்கு ஒரு பேப்பர் தரணும்னுட்டு. டெய்லி ஒரு பெரிய பேப்பர் அவங்க அப்பா கொடுப்பாராம். அவள் கையில் இந்த பேனாவை, இந்த கை கிடையாது, இந்த கை மொட்டையாக இருக்கும், இந்த மொட்டை கையில் அந்த பேனாவை கட்ட சொல்லுவாளாம் அப்பாட்ட. அவங்க இந்த ரப்பர் இதை வச்சு நல்லா அந்த பேனாவை கட்டிடுவாங்க. ஒரு கையில், வலது கையில் கட்டி அந்த உடம்பை அசைச்சு அந்த பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணி, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அந்த இயேசுவை நீங்கள் நம்புங்கள், அந்த வார்த்தையை கஷ்டப்பட்டு உடம்பை நெளிச்சு எழுதுவாளாம். சுவிசேஷத்தை கஷ்டப்பட்டு அந்த பெரிய பேப்பரில் இந்த கட்டின பேனாவை வச்சு அப்படியே எழுதுவாளாம். எழுதிட்டு 7வது மாடியில் இருக்கா. ஜன்னல் வழியாக ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இதை யாராவது ஒருத்தர் படிக்கணும், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஜெபம் பண்ணிவிட்டு 7வது மாடி ஜன்னல் வழியாக போடுவாளாம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். எனக்கு ஊருக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ண என்னால் முடியாது, ஆனால் இந்த பேப்பரை ஆசீர்வதிங்க. ரொம்ப காலம் செய்தாலும், அநேக காலம் செய்தாலும் ஜெபம் பண்ணுவாளாம். ஜன்னல் வழியாக தெருவில் போகிற மக்களெல்லாம் பார்த்து ஜெபிப்பாளாம். ஒரு நாள் அவள் இறந்துட்டாள். அவளுடைய அடக்க ஆராதனை சர்ச்சில் நடக்கு. அவங்க கிறிஸ்தவ குடும்பம், அடக்க ஆராதனை. அவள் இறந்துட்டாங்கிற செய்தி அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது. அந்த அடக்கத்துக்கு பிரஜாதி மக்கள் தான் நிறைய வந்தாங்களாம். பிரஜாதி மக்கள் நிறைய வந்தாங்களாம். அந்த பேப்பர் எங்களை தொட்டது, அதில் எழுதப்பட்ட வார்த்தை எங்களை ஆசீர்வதித்தது. நாங்கள் இயேசுவை நம்புகிறோம். அந்த அடக்க ஆராதனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாட்சி சொல்கிறாங்களாம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது அந்த பேப்பரால். ஒரு கையில் காலில் ஒரு ஏழை பொண், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். தன்னால் இயன்றதை செய்தாள். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு நல்ல கை கொடுத்துருக்காரு, அறிவு, படிப்பு, நிறைய பேப்பர்லாம் கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவளுக்கு இல்லை. ஆனால் இயேசுவுக்கு சாட்சியா, நன்றியா, அவர் சிலுவையில் 3 ஆணியில் தொங்கினார, அதுக்கு நன்றியா தன்னையே உடைத்து ஊற்றினாள். நீ என்ன செய்வ?
நீ ஏதாவது செய்வியா? எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, எனக்கு அருமையான பிள்ளைகளே, உயிர் கொடுத்து காப்பாற்றிய நம்ம தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்திருக்கோம்? அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஏசப்பா கிட்ட சொல்லுவோமா, நான் ஏதாவது செய்வேன்ப்பா, நான் ஏதாவது செய்யணும்ப்பா, உண்மை அறியாத மக்களுக்கு உங்களை சொல்லணும்ப்பா, உங்களை சொல்லணும். நீங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்துறீங்க, உங்களை எல்லாருக்கும் சொல்லணும். அந்த பெண் இயன்றதை செய்தாள், இயன்றதை செய்தாள். ஏசப்பா, நானும், என் கூட சொல்கிறீங்களா? நானும் என்னால் இயன்றதை உமக்கு செய்வேனப்பா. எனக்காக சிலுவையில் தொங்குனீர், 3 ஆணியில் தொங்குனீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர். தெய்வம் நீர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நீர், சர்வ வல்லவர் நீர். ஆனால் எனக்காக எங்களுக்காக உங்களையே பலி கொடுத்தீரே, இயன்றதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.